ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஈக்கோ காரில் வந்துட்டு ரைட் சைடு அவுட்டு டோர் லாக் வந்துட்டு உடஞ்சிருச்சு. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, உள்ளேருந்து தான் திறக்க முடியுது. ஏன்னா வெளியே இருக்க லாக் உடஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் உள்ளேருந்து திறக்கிற கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ வந்துட்டு லாக் மாற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்ட்டு. இப்போ எப்படி மாற்றுறேன்னு வாங்க பார்ப்போம். இப்போ லாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த லாக்கோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்குது. 250 ரூபா வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில். லிங்க் தரேன், வாங்கிக்கோங்க. இது மாட்டுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈஸி தான். இப்போ இது மாட்டுறதுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆஃபரில் நான் 200 வாங்கியிருந்தேன். இப்போ 400 சம்திங் இருக்குது. உங்களுக்கு இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதை லாக் மாற்றுறதுக்கு சைடில் இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த இதை வந்துட்டு கலட்டணும். அதை கலட்டுறதுக்கு நம்ம டோர் திறப்போம்ல, அதை வந்துட்டு உள்ளேருந்து டோர் திறப்போம்ல, அதை கலட்டணும். இந்த லாக் தான் அது. அதை கலட்டுறதுக்கு வந்துட்டு உள்ளே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பின்னு மாதிரி தெரியுதுங்களா, அவனை லைட்டாக சின்னதாக ஒரு பின்னு மாதிரி தெரியுதா, உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு காட்டுற மாதிரிங்க. அந்த பின்னை கலட்டினா தான் அந்த லாக்கை கழட்ட முடியும். அந்த பின்னை எப்படி கலட்டுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பின்னு மேலே வச்சு ஒரு அமுத்தினீங்கன்னா வந்துடும். பாருங்கள், இப்போ பின்னாடி காட்டுற மாதிரிங்க. இது 2 சைடுமே வெளியே எடுத்து விடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஒரு அமுத்தினீங்கன்னா அது வந்துடும். ஒரு சில டைம் வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து இதாக பண்ணுங்கள், கையில் கீழே அடிபட்டுறாமல். இதை அமுத்தினீங்கன்னா இந்த சைடு வந்துடும். அதே மாதிரியே இன்னொரு 2 இருக்குல்ல, அதில் வந்துட்டு அமுத்தினீங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கழட்டியாச்சு. பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு. அப்போ அந்த பின்னு எடுத்தாச்சு. இப்போ அந்த பின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா கழட்டும்போது இந்த ஓட்டை வழியாக உள்ளே போயிடுச்சு. அப்படியே நேராக கீழே போயிடுச்சு. அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, இது மாதிரி ஒரு காந்தம் ஒன்று எடுத்துக்கோங்க. காந்தத்தை எடுத்து கரெக்டாக அந்த பின்னு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதுக்கிட்ட வச்சிங்கன்னா அந்த காந்தத்தில் அந்த பின் ஒட்டிக்கும். அப்படியே பொறுமையாக மேலே ஏற்றிட்டே வந்தீங்கன்னா வந்துடும். ஒரு சில டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கே மிஸ் ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. பார்த்து பொறுமையாக எடுக்கணும். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தோடனே பாருங்கள், பின்னு மேலே வந்துருச்சு. நான் வந்துட்டு ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி எடுக்க ஈஸியாக அந்த பின்னு வந்துட்டு எடுத்துட்டோம். அடுத்ததாக இதை கழட்டி முடிச்சாச்சு. இப்போ விண்டோ ஏற்றி இறக்குவோம்ல பார்த்திங்களா, அதையும் கலட்டணும். அதுவும் அதே மாதிரி தான் பின்னு உள்ளே இருக்கும். அந்த பின்னை வந்துட்டு அதே மாதிரியே கழட்டி எடுத்துக்கலாம். நம்ம அந்த உள்ளேருந்து திறக்கிறத கழட்டினோம்ல பார்த்திங்களா, அதிலேயே கழட்டி எடுத்துப்போம். ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு கையில் அதை கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கேமரா அப்படி ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ கழட்டி முடிச்சிட்டோம். கேமரா வந்துட்டு ஒரு கையில் இது பண்ணுற கஷ்டமாக இருக்கிறனால கழட்டி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அதான் தெரியும், கழட்டி முடித்தாச்சு. இப்போ இதை எப்படி கலட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்துட்டு சுற்றிலும் லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கையை வச்சு ஒரு இழுத்திங்கன்னா வந்துடும், லாக் எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரியே சுற்றிலும் லாக் போட்டு வச்சுருப்பாங்க. அது ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஒரு ஆள் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த லாக் ஒரு ஆள் மாற்றிடலாம். வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஆள் கேமரா எடுத்துக்கிட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது கலட்டுறதுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ கழட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், கழட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லாக்கை கலட்டுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது, தெரியுதுங்களா, கை வச்சு காட்டுற மாதிரிங்க. இப்போ விண்டோ வந்துட்டு மறைஞ்சிருக்கு, விண்டோ கீழே இறங்கியிருக்கனால மறைஞ்சிருக்கு. இப்போ இந்த விண்டோ ஃபஸ்ட்டு மேலே ஏற்றினா தான் நம்மளால் லாக்கை மாற்ற முடியும். இப்போ அந்த விண்டோ எப்படி மேலே ஏற்றுறதுனா, நம்ம அந்த விண்டோ திறக்கிறது ஏற்றுறது இறக்குறத வந்துட்டு கலட்டி எடுத்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்து அதில் மாட்டி விண்டோவை மேலே ஏற்றிக்குவோம். பாருங்கள்,
இது மாதிரி மேலே ஏற்றிக்கிட்டோம்னா நம்ம அப்போ தான் கழட்ட முடியும். ஏன்னா விண்டோ கீழே இருந்துச்சுன்னா நம்மளால் கழட்ட முடியாது. விண்டோ மேலே ஏற்றிட்டோமா இப்போ பாருங்கள், விண்டோ மேலே ஏற்றினதுக்கப்புறம் அதை கழட்டி வச்சுருவோம். ஏன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள் லாக்கு நல்லா தெரியுதுங்களா, இப்போ கிளியராக தெரியுதா? இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக்கு. இது வந்துட்டு இங்கே ஒரு நட்டு இருக்கும், அப்புறம் மேலே ஒரு நட்டு இருக்கும். பாருங்கள் மேலே இந்த நட்டு ஒரு கையில் கேமரா ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த உள்ளே அந்த ஒரு நட்டு தெரியுது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, அங்கே ஒரு நட்டு தெரியுதா, அதை தான் கலட்டணும். அதுவும் கீழே இப்போ காமிச்ச நட்டும் கலட்டணும். அதை கழட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த இதை கலட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10-11 ஸ்பேனர் வேணும். ரிங்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்பேனர் இருந்தாலும் சரி, எது ஒன்றும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்பேனர் வச்சு நம்ம உள்ளே இப்போ கழட்டிக்கலாம். அதை ஒரு கையில் கேமரா பார்த்துட்டு ஒரு கையில் நெட்டை பார்த்துட்டு கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வீடியோ வேறு மத்தியான டைமில் எடுக்கிறதுனால ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம். அதனால் ஃபோனு கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் கேமரா கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா கழட்டிட்டோம். ஸ்பேனர் போட்டு கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு ட்ரிங்க்ஸ் போட்டு கலட்டுறோம். பார்த்திங்கன்னா கழட்டிட்டோம். இது செய்யும்போது பார்த்து செய்யுங்க, கையில் எதுவும் கிழிச்சிக்காமல் செஞ்சு மாற்றுங்க. ரெண்டு பார்த்திங்கன்னா நட்டை கழட்டிட்டோம். பாருங்கள் இதுதான் அந்த நட்டு. பார்த்து பொறுமையாக கழட்டிக்கோங்க, கையில் இது கிழிச்சிக்காமல். இப்போ அதே மாதிரியே கீழே இருக்க நட்டையும் கழட்டணும். அந்த கீழே இருக்க நட்டையும் கழட்டிப்போம். அந்த கீழே இருக்க நட்டை கலட்டுறதுக்கு வந்துட்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 10ஆம் நம்பர் பாக்ஸு, 10 சைஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேன். பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நட்டு வந்துட்டு கீழே விழுவாமல் அந்த பாக்ஸ்லேயே இருக்கும். அதனால் பாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். போட்டு அதான் போட்டு கழட்ட போகிறோம். இப்போ கொஞ்சம் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இதுவும் மாட்டிக்குவோம் உள்ள. ஃபஸ்ட்டு இப்போ எப்படி மாட்டேன்னு பாருங்க. இந்த மாதிரி மாட்டிக்குவோம். இப்போ மாட்டிட்டு அதை வந்துட்டு கழட்டிக்குவோம். இந்த நட்டை இப்போ கழட்டிக்குவோம். பார்த்திங்கன்னா இந்த நட்டை இப்போ கழட்டிக்கலாம். கலட்டினோம்னா வந்துடும். பாருங்கள் பாக்ஸ் எதுக்கு போட்டோம்னா பாருங்கள், இப்படி நம்ம ஸ்பேனரில் நட்டு போட்டு கழட்டினோம்னா கீழே அதுக்குள்ளே விழுந்துடும். இப்படி போட்டு கழட்டிக்கிட்டோம்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கு தான் பாக்ஸ் போட்டுக்கிட்டது. ஓகே, இப்போ கழட்டியாச்சு. இப்போ கழட்டினதுக்கப்புறம் லாக்கில் வந்துட்டு அந்த கேபிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கலட்டணும். இப்போ சைடில் இழுத்து பிடிச்சி கீழே இழுத்தோம்னா வந்துடும் அந்த கேபிள். இப்போ அந்த கருப்பு கலரில் இருக்க கேபிளை வந்துட்டு வெளியே இருக்கணும். பிடிச்சி வெளியே இழுத்திங்கன்னா வந்துடும். அது பாருங்கள் எப்படி இழுக்கிறேன்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பார்த்து இழுத்துக்கோங்க, கையில் அடிபட்டுறாமல். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், கலட்டுறதுக்கு ஒரு ஆள். நீங்கள் செய்யும்போது பார்த்து செய்யுங்க பொறுமையாக. பார்த்து இழுத்திங்கன்னா இப்போ வந்துருச்சிங்களா. இப்போ இழுத்ததுக்கப்புறமேட்டு அந்த லாக் எடுக்கணும். பாருங்கள் லாக் எப்படி எடுக்கிறேன்ட்டு. வெளியே இருந்து அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா லாக் வந்துட்டு வெளியே வந்துடும். ரொம்ப பொறுமையாக இழுங்க. இழுத்தோம்னா வந்துருச்சு. பாருங்கள் எப்படி எடுக்கிறோன்ட்டு. பாருங்கள் வந்துருச்சு லாக்கு. பார்த்தீங்களா எப்படி உடஞ்சிருக்குன்னு, எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இதே மாதிரியே லாக்கு வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம்ல அந்த லாக்கு, இந்த லாக்கு அந்த லாக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்ட்டு. ஸ்மூத்தாக போட்டு ஸ்மூத்தாக இழுக்கணும். நம்ம போட்டு வேகமாக இழுத்தோம்னா இது மாதிரி தான் உடையும். பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு பொறுமையாக மாட்டிக்குவோம், உடஞ்சிராமல் அப்படியே மாட்டிக்குவோம். பாருங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டிட்டோம். பார்த்திங்களா, மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் அந்த ஓட்டைகளை கரெக்டாக வச்சு இப்போ நட்டு போட்டுக்குவோம். கரெக்டாக வச்சுட்டோம். பாருங்கள் இதில் வந்துட்டு நட்டு போட்டுக்குவோம். பாருங்கள் ஒரு நட்டு எடுத்து கீழே ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். சும்மா கை டைட்டு வச்சுப்போம். இப்போ
அதுக்கப்புறமேட்டு ஸ்பேனரில் டைட் வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்டு போட்டுக்கலாம். நம்ம இப்போ மேலே இருக்கிறது நட்டு போட்டேன். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு மேலே நட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த சைடு லாக்கு பிடிச்சிக்கிட்டு இங்கிட்ட நட்டு போடுற மாதிரி இருக்குது. அதனால் அதை எடுக்கலை. அதை நட்டு போட்டுட்டு பாருங்கள், ரிங்ஸ் வச்சு இப்போ டைட் வச்சுட்ருக்கேன் பாருங்கள். நல்லா டைட் வச்சுக்கோங்க, ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ 2 நட்டையும் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதேமாதிரி இப்போ அந்த டூல்ஸ் பாக்ஸில் இருந்து எடுத்து அந்த இது போட்டுக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பேனர் எடுத்து பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் டைட் வச்சுருவோம். ஃபுல் டைட்னால் ரொம்ப ஃபுல் டைட் வச்சு உடஞ்சிரும். ஓரளவுக்கு மீடியமாக டைட் வச்சுக்குவோம். அதேமாரி மேலே வச்சா இப்போ 4 லாக்கு டைட் வச்சாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேபிள் எடுத்து இப்போ மாட்டணும். பாருங்கள், லாக் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ கேபிளை மாட்டினோம்னா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகும். பாருங்கள், இப்போ கை வச்சோடனே தான் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா. அது வந்துட்டு கேபிளை மாட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ கேபிள் மாட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கேபிள் எடுத்து அதில் மாட்டலாம். எப்படி மாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி கலட்டணுமோ அதே மாதிரியே மாட்டிக்கலாம். அங்கே ஒரு லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு அமுத்தினோம்னா லாக் ஆகிக்கும். இப்போ அந்த கேபிளை இழுத்து அந்த காடியில் உட்கார வச்சுக்கலாம். கொஞ்சம் இதாக சிரமமாக தான் இருக்குது. ஒரு கையில் கேமரா வச்சுருக்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வெளியே திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா. ஓகே, வெற்றிகரமாக இப்போ லாக் வந்துட்டு மாட்டியாச்சு. இப்போ அந்த கவர்லாம் மேலே போடுறதுக்கு முன்னாடி டோரை சாத்தி க்ளோஸ் பண்ணி திறந்து பார்ப்போம். ஏன்னா சரியாக நம்ம மாட்டாமல் இருந்தோம்னா அப்புறம் மறுபடியும் கலட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ டோரை சாத்திட்டே நம்ம திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா திறக்குது. ஓகே, லாக் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாட்டிட்டோம் பாருங்கள். மாட்டிட்டோம் நம்ம. ஓகே, சக்ஸஸ், வெற்றிகரமாக மாட்டிட்டோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த அட்டையை வந்துட்டு மாட்டிக்குவோம். அங்கனைக்கு ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லாக்லாம் வந்துட்டு இந்த இங்கே டோரில் வந்துட்டு ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு கரெக்டாக உட்கார்ற மாதிரி நம்ம வச்சு அமுத்திக்கலாம். பாருங்கள் எப்படி மாட்டுறோன்ட்டு பாருங்கள். பாருங்கள், இப்படி வச்சு அமுத்தினோம்னா லாக் ஆகிக்கும். கரெக்டாக அந்த லாக் வந்துட்டு அந்த ஓட்டையில் வச்சு லாக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சுற்றிலும் எல்லா இதுவும் மாட்டிட்டோம் பாருங்கள். இப்போ வந்துட்டு டோர் திறக்கிறதும் அந்த விண்டோ அப் அண்ட் டவுன் பண்ணுறதும் மாட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த பின்னை எடுத்து அந்த டோர் லாக்கில் அங்கே ஒரு ஓட்டை மாதிரி காடி மாதிரி இருக்கா, அதில் வந்துட்டு மாட்டிக்கலாம். ஒரு கையில் மாட்டுறது கஷ்டமாக இருக்குது, அதனால் கேமராவை கட் பண்ணிட்டு நான் இப்போ மாட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 இதுலேயும் மாட்டிட்டேன். டோர் லாக் பண்ணுறதுலையும் ஜன்னல் விண்டோவை ஏற்றி இறக்குறதுலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி மாட்டியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ இதை போய்ட்டு டோரில் மாட்டிக்கலாம். இது மாதிரி வச்சு அமுத்தினீங்கன்னா லாக் ஆகிக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பொறுமையாக அமுத்திக்கோங்க, எதுவும் உடஞ்சிராமல் பொறுமையாக செய்யுங்க. வெற்றிகரமாக இப்போ அது மாதிரி அமுத்தினோம்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். பாருங்கள், கரெக்டாக இந்த மாட்டிக்கலாம். அதே மாதிரியே இப்போ விண்டோ இது பண்ணுறது மாற்றிக்கலாம். அதில் ஒரு லப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை மேலே வச்சுட்டு இப்போ அந்த விண்டோ ஏற்றி இறக்குறதுக்கு அந்த லிவர் எடுத்து அமுத்தினோம்னா லாக் ஆகிக்கும். பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ 2 எல்லாத்தையும் மாட்டியாச்சு. இப்போ ஜன்னல் ஏறி அப் அண்ட் டவுன் பண்ண முடியுதான்னு பார்த்துப்போம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாட்டிட்டோம். இப்போ பாருங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கையில் கேமரா வச்சுட்டு ஒரு கையில் இதெல்லாம் கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் பொறுமையாக தான் செய்ய முடிஞ்சிச்சு.
வீடியோ கட் பண்ணி போடலான்னு பார்த்தா எல்லா கிளிப்பும் முக்கியமான கிளிப்பாக இருக்குது. ஓகே, இப்போ உள்ளேருந்து திறந்து பார்ப்போம். உள்ளே நம்ம மாட்டினது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. ஓகே, இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வெளியே இருந்து திறந்து பார்ப்போம் பாருங்கள். வெளியே நம்ம மாட்டின லாக்கு பாருங்கள், திறக்க முடியல. கையை வச்சுருக்கிற பாருங்கள், திறக்கல. இப்போ லாக்கில் திறக்கிற பாருங்கள், திறந்துருச்சு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மாட்டிட்டோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம். வெற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த நல்ல வீடியோ